நல்லா பிசைஞ்ச குழம்பு ஒன்று நிறையா போட்டு. என்னப்பா இங்கே உட்காரு, வந்துட்டு சொல்கிறேன். இது என்னதுன்னா, நம்ம சிக்கன் ஃப்ரை வாங்கணும்ல, அது அப்படியே சாப்பிட்டா ஏதாச்சும் டேஸ்ட்டு தெரியுதா? இல்லை. ஆனால் அது கூட இந்த குழம்ப ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாரு. நான் அப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிடு, நான் ஊட்டி விடுறேன். அதை சாப்பிடு. எப்படி இருக்கு? உரைக்குதா? உரைக்கல. கொத்தமல்லி எடு. கொத்தமல்லி இல்லை அடி. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் 2 பேரும் எப்படி செஞ்சோன்னு சொல்லணுமா? ஃபஸ்ட்டு கடையில் வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து போட்டுட்டு தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க. அது அப்படியே அந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் குழம்பு ஊற்றி பசங்க அதுக்குன்னு ரசம் இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஊற்றி அந்த மாதிரி நாங்கள் வந்து கிண்ண கடைன்னு எங்கள் ஊரில் இருக்கு. அங்கேருந்து குழம்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நல்லா போட்டு கிண்ண கடை இல்லை, அது கொடை பிரியாணி ஹவுஸ். உண்மையாகவே அதோட ஓனர் பேர் கிங்கு, அதனால கிங்கு கடைன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் ஸ்பைஸியாக யாருக்கு பிடிக்குமோ, இந்த சிக்கனே ஒரு ஸ்பைசி தான், அதுக்குள்ளே ஸ்பைசி எதுக்கு ஊற்றுறேன்னு கேட்பீங்க. அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த குருமா ஊற்றுறாங்கல்ல, அது மெயின்லி ஒரு கடையில் வந்துருக்கு. அது அனிபாவோட ஃபேவரட் கடை. நீனே சொல்லிக்கோ, அதுதான் அவங்களுடைய இதெல்லாம் சொல்லிக்கோ. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க சிக்கனை. செம்மையாக இருக்குது. நாங்கள் விட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ பையன் சிஸ்டர் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஃபிலிம் ஹனிஷ் வீடியோ இன்னும் வந்து சேனல் பேர் மாற்றலை, இப்போ மாற்றணும். பை பாய்.